சிறப்பு வழிபாடுல என்னன்னா, முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரத்துல உற்சவருக்கு தன் கையாலே பக்தர்கள் தன் கையாலே அபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டம். குழந்தை இல்லாதவங்களுக்கு சுவாமிக்கு கிருத்திகை அன்னைக்கு வள்ளி தெய்வானைக்கு ஜடதிச்சு அந்த ஜடையை மக்களுக்கு கொடுத்து அமைச்சா அவங்களுக்கு புத்திரபாக்கி ஏற்படுறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பேச்சு இல்லாத குழந்தைங்களுக்கு நாட்களை ஓமனி எழுதி தொடர்ச்சியாக அனுப்புகிறோம். இந்த 2 வழிபாடும் கம்பல்சரியா நம்ம ஆலயத்துல தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதை தொடர்ந்து நம்மளுக்கு தமிழால முருகனால தமிழ்ன்ற மாதிரி அந்த தமிழுக்கு உண்டான வார்த்தைகள் யார் வேணாலும் முருகருக்கு அர்ச்சனை பண்ணலாம்னு விளக்கி நாங்கள் சொல்லுவோம். சித்திரை முதல் தேதியில தானியத்துல நாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அங்கீகரிச்சு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம் வழிபாடு செய்யறோம். அவரோடு சேர்ந்து முருகனையும் சிறப்பு செய்ததுதான் இந்த ஆலயத்தில். ஆமா. ரேவன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா மன்னிவாகத்தில் இருக்கோம். இந்த மன்னிவாகத்தில் மன்னீஸ்வரர் கோயில்ன்றது 1000 வருடங்களை கடந்து புகழ்பெற்ற ஒரு சிவாலயம். அதற்கு அடுத்தபடியாக முத்தமிழ் முருகவேல் ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் நாம் இருப்போம். இந்த ஆலயத்தில் சிறப்புகளை இனி பார்ப்போம். ஷண்முகோதயாத் ஸ்ரீலாண்ட கோடி பிரம்மாண்டராயேஷி ஸ்ரீவல்லே தெய்வாடமேத முத்தமிழ் முருகவேல் சுவாமினே நமஹ. வணக்கம் ஐயா. இந்த ஆலயத்தில் சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. இங்க முருகப்பெருமான் நம்மளுக்கு அதிகாரமா சிந்து விநாயகர் சுவாமி தான் நம்மளுக்கு பிரதானம் இந்த ஆலயத்துல. அதுக்கப்புறம் அதுக்கு பெயர்பட்டு ஒவ்வொரு சன்னதியை நம்ம வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் இங்க இருக்க நகர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து முருகப்பெருமானை வைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலோட பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானை இத்தனை அடியில வச்சு ஒவ்வொரு மாசமும் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி டைம்ல சிறப்பு அபிஷேகம் விசேஷமான பூஜைகள் நடக்கும். பங்குனி உத்தரத்துல சிறப்பு காவடிகளை எடுத்து சுவாமிக்கு வழிபாடு செய்யும். சிறப்பு வழிபாடுல என்னன்னா, முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரத்துல உற்சவருக்கு தன் கையாலே பக்தர்கள் தன் கையாலே அபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பங்குனி உத்தரம் மட்டும் சிறப்பா செய்யறோம். அதே மாதிரி வைகாசி விசாகத்துல சுவாமிக்கு 108 பால் கூட மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு சன்னதியில் இருக்க தேவதைகளுக்கு எல்லாம் உண்டான பூஜை சிறப்பாக நடக்கும். பௌர்ணமியான அம்பாளுக்கு உண்டான அபிஷேக பூஜைகள் நடக்கிறோம். விநாயகருக்கு சங்கர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி, ஐயப்பனுக்கு உத்திர நட்சத்திரம், ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம், பைரவருக்கு அஷ்டமியில சிறப்பு அபிஷேகம் வழிபாடு எல்லாமே பண்றோம். நாகருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி வளர்பிற பௌர்ணமியில அபிஷேகம் உண்டு. அதனை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு மாசம் கிருத்திகை சஷ்டி ஒரு வளர்பிற சஷ்டியும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு பண்றோம். இங்க மெயினா என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு சுவாமிக்கு கிருத்திகை அன்னைக்கு வள்ளி தெய்வானைக்கு ஜடதிச்சு அந்த ஜடையை மக்களுக்கு கொடுத்து அமைச்சா அவங்களுக்கு புத்திரபாக்கி ஏற்படுறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த முத்தமிழ் முருகர் ஆலயத்துல. அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு பேச்சு இல்லாத குழந்தைங்களுக்கு நாட்களை ஓமனி எழுதி தொடர்ச்சியா அனுப்புறோம். இந்த 2 வழிபாடும் கம்பல்சரியா நம்ம ஆலயத்துல தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதை தொடர்ந்து நம்மளுக்கு பெரும் விழாவா சஷ்டியில சூரசம்ஹாரம் ஏற்படுத்தி தீபாவளி நாள்ல கொடி எச்சு பஞ்சகால் நட்டு அதனுடன் தொடர்ந்து 10 நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் முருகப்பெருமானுக்கு இங்க உண்டு. அதனை தொடர்ந்து சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம், விடாத்தி உற்சவம், அனைத்து வைபவம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோமம், சத்துருசம்ஹார ஹோமம் எல்லாம் செய்வோம். அனைத்து பக்தர்களும் இங்க உடனே அவங்கவுங்க கோரிக்கை நிறைவேறதால பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமான உள்ள நண்போட யாரை நினைக்கிறாங்களோ கண்டிப்பா செய்வேன். ஆலயத்துடைய பிரகாரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதில் சிறப்புகளில் இது ஒரு விசேஷமான அனுகூலம். மற்ற கோயிலை விட இந்த முருகன் கோயிலுக்கு உள்ள சிறப்பு இது உயிரோட்டமா இருப்பதற்கான அந்த காரணங்கள் இங்க மூலஸ்தானம் நம்மளுக்கு எங்க போனாலும் கருவறை சின்னதா இருக்கும். முருகப்பெருமான் மட்டும்தான் தெரியுவாரு. இங்க கிட்டக்க நம்ம மூலஸ்தானத்துல முருகரை நம்ம பாக்குறோம். கண்ணோட இங்க பிரம்மாண்டமா 7 அடியில வெள்ளக்கோட்டைக்கு அடுத்தது இங்க. ஏன்னா வெள்ளக்கோட்டையில இருந்து 1 அடி இங்க நம்ம கம்மியா வச்சிருக்கோம். அதனால வெள்ளக்கோட்டை தான் பிரதானமா. இங்கே அந்த வெள்ளக்கோட்டையில இருக்கிற மாதிரி பக்தர்கள் இங்க வழிபாடு பண்றதுல சிறப்பு விசேஷம்.
இந்த பகுதியில வந்து மன்னிவாக்கத்துல மன்னீஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக முத்தமிழ் முருகன். முத்தமிழ் முருகன், இது சிந்து நகர். ஆலயத்துடைய மற்றொரு சிறப்பு, இங்கே ஐயப்பன் சாமி அருள் பாலித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வர்றது தான். அதாவது பார்த்தீங்கன்னா சபரிமலை செல்கிற பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை, விஷுவிலையும் சித்திரை மாதத்துலையும் இங்கே வந்து விரதம் இருந்து இங்கே வந்து மாலை அணிவித்து தினமும் ஐயப்பனை வணங்கி வருவது முத்தமிழ் முருகன் திருக்கோயிலுடைய மற்றொரு சிறப்பு. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் வந்து ரொம்ப அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தலமாக இங்கு தனி சன்னதியாக இருந்து அருள் பாலித்து வருகிறார். கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக ஐயப்பன் இருப்பது ஒரு சிறந்த ஒரு சான்று. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஐயப்பன் கோயிலில் உள்ளது போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கலியுக வரதன் ஐயப்பனுடைய அருள் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நண்பர் மூலயமாக நமக்கு வந்து நிறைவேறியது. அவர் நன்றி தெரிவிக்கிறதாகவும் ஐயப்பனை வந்து வணங்கி மகிழ்வதும் நம்முடைய வந்து பூர்வ ஜென்ம ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்திலேயே ஐயப்பன் கோயில் இருப்பது வந்து எல்லாருக்குமே சிறந்த ஒரு வரப்பிரசாதம். அதாவது ஐயப்பனுடைய சிறப்புகளில் நிறைய சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னதான பிரபு, மற்ற விஷயத்து எப்படியோ அதேமாரி வந்து அன்னதான பிரபு அவருடைய அந்த அற்புதம் மகிமையெல்லாம் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. உன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா, உன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. மண்புலி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா, மாபர் சாமி தோழனே சரணமே ஐயப்பா. இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா, பந்தலனின் செல்வனே சரணமே ஐயப்பா. சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. எருமேலி சாசாவே சரணமே ஐயப்பா, ஏழை பங்காளனே சரணமே ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய் நீ சரணமே ஐயப்பா. சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. உன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா, உன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் பண்ணி படி உற்சவம் நாங்கள் 31வது நாள் படி உற்சவம் நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் ஐயப்பனுக்கு. இது வேற அருணகிரிநாதர் விழா ஆவணி மாசத்துல குரு பூர்ணிமா அன்னைக்கு அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் பண்ணி ஒரே நேரத்தில் தீபாராதனை பண்ணக்கூடிய சிறப்பு ஆலயம் இது ஒன்று விசேஷம். ஏன்னா ஒரு குருவுக்கு உண்டான பூஜையை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். இங்க வந்து தமிழ்ல மட்டும் பாராயணம் பண்ணி தமிழ்ல அர்ச்சனை பண்ணி குமார்சலம் திருப்புகழ் கந்த அனுபூதி இதெல்லாம் பண்ணி தான் அர்ச்சனை பண்றோம். தமிழுக்கு மெயினா உத்தியோகம் கொடுக்குறது தமிழ் கடவுளாக முருகப்பெருமானுக்கு
உண்டான விசேஷமான முருகப்பெருமான வழிபாடு பண்றதால தமிழ்ல பாராயணம் பண்ணணும், எல்லாரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும்னு சொல்லிதான் இந்த தமிழ் கோரிக்கை நாங்க எடுத்துட்டு வரோம். தமிழால முருகனால தமிழ்ன்ற மாதிரி அந்த தமிழுக்கு உண்டான வார்த்தைகள் யார் வேணாலும் முருகருக்கு அர்ச்சனை பண்ணலாம்னு விளக்கி நாங்க சொல்றோம். அவ்வளவு அழகெல்லாம் முருகனே முருகனால் அழகன் தான். அந்த அழகனை பத்தி அருணகிரி பாடினது அவருக்கு வந்து சிறப்பு செய்யறது வந்து இந்த ஆவணி மாசத்துல குரு பூர்ணிமா, பௌர்ணமி தினத்துல குரு பூர்ணிமா அருணகிரிநாதருக்கும் அபிஷேகம் நடக்கும், முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும். அங்க பாலாபிஷேகம், முருகருக்கு பாலாபிஷேகம்னா அங்கேயும் பாலாபிஷேகம், ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல அபிஷேகம் பண்ணி ஒரே வஸ்திரம் கட்டி பரிவட்டம் கட்டி இங்கிருந்து முருகப்பெருமானு அருணகிரிநாதருக்கு பரிவட்டம் கட்டி குரு பூர்ணிமா விழா சிறப்பா நடக்கும். இது ஆவணி மாசம் குரு பூர்ணிமால கண்டிப்பா வந்தீங்கன்னா எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். தமிழ் மாசம் வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பு அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு உண்டு. இங்க வந்து ஆங்கில மாதத்தோட தமிழ் மாசத்துல வர சித்திரை மாசம், வைகாசி, ஆனி, ஆடி மாசத்துல வர தமிழ் மாசத்துல முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுவோம். தமிழ் மாசம் வருஷ பிறப்புக்கு முதல் நாள்ல வந்து தைப்பொங்கல் இட்டு அந்த மாதிரி நாங்க வழிபாடு பண்றோம். அதே மாதிரி தமிழ் மாசத்துல வர சித்திரை முதல் தேதியில வந்து தானியத்துல நாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அங்கேயே இடிச்சு நெய்வேத்தியம் பண்றக்கூடிய காலகட்டம் வழிபாடு செய்யறோம். தமிழோடு சேர்ந்து முருகனையும் சிறப்பு செய்ததுதான் இந்த ஆலயத்தில் ஆமா மிக ஒரு விசேஷம். இதுல மெயின் காரணம் என்னன்னா எல்லாரும் வந்து முருகனை வந்து தமிழால நம்ம வழிபாடு பண்ணணும், திருப்புகழ் கொடுத்து திருப்புகழ் பாடுறது, கந்த சஷ்டி படிக்கிறது, குமாரஸ்தானம் படிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணணும்னு சொல்லி கூட எல்லாரும் சுவாமியை வணங்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. மிக்க நன்றி. நன்றி ஐயா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலா, சபரியில் ஐயனை நீ காணலா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலா, சபரியில் ஐயனை நீ காணலா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா.